தண்ணிசாமி வரப்போறாருல்ல, இனிமே நம்ம ஊர்ல தண்ணி பஞ்சமே வராது. அவர் தான் நிறைய பணம் கேட்பாராமல்ல. அதுல என்னையா தப்பு? அவர் கை காட்டின இடத்துல கிணறு பண்ணா தண்ணி பெருக்கெடுத்து ஓடுதாமே. அதோ தண்ணிசாமி வந்துட்டாரே. முதல்ல கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்க. அது இருந்தா நாங்க எங்க உங்களை கூப்பிடுறோம்? அதுவே இல்லையா? அவ்வளவு வறண்டு போச்சா? பணமாவது வச்சிருக்கீங்களா இல்லையா? இந்தாங்கண்ணே. என்னையா இது பெருமாள் கோயில பிச்சை எடுத்த மாதிரி இருக்கு? ஊரே வறண்டு போய் கிடக்குண்ணே. நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு சேர்த்து கொண்டாந்த காசு நீங்க தண்ணி இருக்கிற இடத்த பார்த்து சொன்னாதான் உண்டு. சொல்றேன். ஏங்க இந்த நீரோட்டம் இனிமே உங்களுக்கு ஓட்டம் தான். இந்த இடத்துலதான் நீரோட்டம் இருக்கு. இங்க தோண்டுங்க, தண்ணி ரொம்ப வரும். நீ சொன்ன மாதிரியே தோன்றோம். ஆனா இந்த குழுக்களே மட்டும் உன்னை போத்துடுவோம். ஏன் நீரோட்டமாயா இது? இந்த தேரோட்டமாடா இது? அங்க பாரியா. ஏயா தண்ணி காமிக்கிறேன்னு சொல்லி ஒரு ஊருக்கே தண்ணி காமிச்சிட்டியா? காசு போனா போகுது. புள்ள குட்டியோட எங்களை 10 மைல் ஓட விட்டியே. இது உனக்கே நல்லா இருக்கா? நல்லா இல்லதாமா. அது ஏன் மிஸ்டேக் இல்லைங்கம்மா. இந்த நீரோட்டம் காட்டுற குச்சி இல்லைங்க, அது தப்பா போச்சுங்க. வேற குச்சி வாங்கிட்டு வந்து அப்புறம் நம்ம ஓடலாம் வாங்க. குச்சியெல்லாம் ஓடிட்டு வாங்க. இனிமே குச்சியை கையில தொடவே கூடாது. மகமாயி வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தவன வெளியில விட்ட உடனே வெறி பிடிச்சவன் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கான் போல இருக்கு. இவ்வளவு நேரம் ஆகி ஆளை காணுமே. என்ன வம்ப விலைக்கு வாங்கிட்டு வர போறானோ? முத்து முத்து எப்பா, என்னப்பா இப்படி பேய் அரைஞ்ச மாதிரி வந்திருக்கிற? கரெக்டாத்தா? அது எப்படி உனக்கு முதல்லயே தெரிஞ்சது? ஐயோ முத்துவேலி, என்னப்பா சொல்ற? நான் தோட்டத்துல வேலையை முடிச்சிட்டு வேளாம்பாளையம் சுடுகாட்டு வழியா வண்டி எடுத்துட்டு வந்துட்டு இருந்தா அப்ப திடீர்னு அப்படின்னு ஒரு சத்தம். டக்குனு வண்டி நின்று போச்சு. அதுக்கப்புறம் என்ன ஸ்டார்ட் பண்ணாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகலாதா? ஐயோ ஐயோ, அந்த இடத்துல மோகினி பிசாசு நடமாட்டம் ரொம்ப இருக்குமே. கரெக்டாத்தா? நீ முதல்ல சொன்னப்பெல்லாம் நான் நம்பவே இல்லை. நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான். என்னது? நடுக்க மாட்டா, நடுங்கிட்ட. அப்போ நீ பேய நேர்லயே பாத்தியா? ஆமாத்தா. வெள்ள வெள்ளையன்னு ஒரு புடவை கட்டிட்டு சங்குனே முன்னாடி வந்து நின்னுச்சே. ஏண்டா மோகினி பேய் வெள்ள வெள்ளையன்னு புடவை கட்டாம அழுக்கு புடவையா கட்டும்? புடவைய விடுற விஷயத்துக்கு வாடா. என்ன? என் தாத்தனுக்கு, அதாவது உன் புருஷனுக்கு அன்னக்கிளின்னு ஒரு முறை பொண்ணு இருந்துச்சா? ஆமா. அத கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஆசை காட்டி மோசம் பண்ணாரா? அதெல்லாம் எதுக்குடா இப்ப கேக்குற? விஷயம் இருக்காத்தா? வேதனை தாங்க முடியாம அந்த 16 வயது நிறையாத பருவம் அங்க பாலும் கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணி கிச்சா. முத்துவேலு, என்னடா எல்லாத்தையும் நேர்லயே பார்த்த மாதிரி கேக்குற? நான் சொல்லாத்தா, வேளாம்பாளையம் சுடுகாட்டுல என்ன பார்த்து அன்னக்கிளி சொன்ன கதை. அடி பாவி அன்னக்கிளி, உன் கூட செத்தவங்க எத்தனையோ பேர் இருக்கும். நீ கதை சொல்றதுக்கு என் பேரன் தானா கிடைச்சான். எந்திரி, அவளை நான் ஒரு கை பாத்துறேன். அன்னக்கிளியாவது வெட்டுக்கிளியாவது விபூதி எடுத்து நான் அடிக்கிற அடியில வெள்ளச்சீலையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு ஓடிட வேண்டாம். முத்துவேலு, என்னடா விளக்கெல்லாம் அணைஞ்சு போச்சு? பேயோட வேலையாத்தான் இருக்கும் நினைக்கிறேன். ஐயோ ஐயோ, அன்னக்கிளியா? இப்ப என்னடா பண்றது? வீட்டுல என்ன சமையல் பண்ணி வச்சிருக்க? உனக்காக கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்கேன். அது அன்னக்கிளிக்கு படைச்சு இப்போதைக்கு சமாளிச்சுக்குவா. நாளைக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். நல்லா இருக்கியா கங்கம்மா? இருக்கேன். அன்னக்கிளி சொல்லுங்க மாமா. ஐயா, என்னடா பேய் முறையவே மாத்துது? அன்னக்கிளி, இவன் உனக்கு மாமா இல்ல, பேரன். பேரனை கொஞ்சம் மாதிரி லுளு ஆயின்னு சொல்லு. லுளு ஆயி. சரி, வரலைன்னா விட்டுடு. சொந்தக்கார பேயா போயிட்டு. பெருந்தோம்பலுக்கு பேர் போன குடும்பம் நம்ம குடும்பம். அந்த பையன் நிக்க வச்சே பேசிக்கிட்டு இருக்கே. பின்ன என்னடா உட்கார வச்சு ஒரு டம்ளர் ரத்தமா குடுக்க முடியும்? சாப்பிட சொல்லாத்தா? அதுவே எடுத்துக்கிடும் போல இருக்குடா. தினமும் இதே மாதிரி கோழி அடிச்சு சமைச்சு வைங்க, நான் வந்து எடுத்துட்டு போறேன். தினம் கோழியா? என்னடா இவ தினம் கோழி அடிச்சு குழம்பு வைக்க சொல்லிட்டு போறா? பேய்க்கு விருதுங்கிறதும் கிடையாதா? ஐயோ, நான் செத்த. என்னையா
வா தண்ணிசாமி உட்காரு உட்காரு. எங்க 2 நாள் ஆளைய காண? இந்த காங்கேயக்கு பக்கத்துல மொரட்டூர்ல ஆ. ரொம்ப நாளா தண்ணி பஞ்சமா. காலை புடிச்சு கெஞ்சி கூப்பிட்டாங்க. ஆஹா. நானும் போனா போதுன்னு போய் இடத்த காட்டினேன். ஆ. அட 10 அடி தான் தோண்டி இருப்பாங்க. வந்ததே குப்புக்குன்னு ஒரு ஊத்து. அட ஊரையே அடிச்சிட்டு போற மாதிரி ஒரு வெள்ளம்ப்பா. ஜனங்கெல்லாம் வந்து என்ன கட்டி புடிச்சிட்டாங்க. இல்லையே, கட்டி வச்சு ஓச்சாப்புல சொன்னாங்க. உனக்கு எப்படா தெரியும்? நான் வந்திருந்தேனே. எதுக்கு பொறுக்கிறதுக்கா? இல்ல சொல்றது. இந்த லவுட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. மூச்சை புடிச்சு அமுக்கியே கொன்னுடுவேன். ஆ? இவங்க அப்பா அம்மா எல்லாரும் அனாதை. ஏதாச்சும் ஒரு வேலை போட்டு கொடுங்க என்கிட்ட வந்து கேட்டாங்க. அதான் ஆத்தாக்கு தெரியாம இங்க தோட்டத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். இவங்களுக்கு வேலை கொடுக்கலாமா வேண்டாமா? வேண்டாம்னா நீ வெளியே அனுப்பிச்சிருவியா? வெயில்ல லோலோன்னு அலைஞ்சு கூட்டி வந்திருக்க. இந்த லவுட்டு தானே வேண்டாங்கிறது. அப்பா அம்மா இல்லாத அனாதையா? ஆமாங்க. நினைச்சா என் நெஞ்சே வெடிச்சு. உன் கை எங்கிட்ட இருக்கட்டுமே. அதுக்கு என்கிட்ட எடுத்துட்டு போட்டு விரல வைக்கவே விட மாட்டேங்கிறாயா? நகத்தை கடிச்சு மேல துப்புனா தான் உண்டு. யோ, பேசுறத சீக்கிரம் பேசியா? ஏம்மா, இதுக்கா இவ்வளவு லேட்டு? உனக்கு என்ன வேலை தெரியும்? இவ்ளோ பேர் இருக்காங்க. யார் என்ன வேலை சொல்லி கொடுத்தாலும் அதை நான் செய்யறேங்க. ரெடியா இருப்பீங்க போல இருக்கு. நானும் ரெடியா தான் இருக்கேன். வாங்க போய் உட ஓட்டலாம். தண்ணிசாமி குறுக்க வராத, கொன்னுடுவேன். நீ வாமா, நான் களை எடுக்க சொல்லி தரேன். டேய், உன் தலை எடுத்துருவேன். தண்ணிசாமி தகராறு பண்ணாத. சை, கொலவிடும். சும்மா இருப்பா, சும்மா இருப்பா. இந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரன் நான். இப்ப பேச்சையே நிறுத்திட்டியா? பாட்டு தானா? இல்ல தனிச்சாமி, எனக்கு என்னமோ தெரியல. இந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு இனம் புரியாத சீக்கு வந்துருச்சா? சீக்கில சிக்கிக்கிச்சு. அப்ப தொண்டைக்குள்ள வேலை விட்டு நோண்டு. நான் வேலை கத்து கொடுக்கறேன். வேண்டாம், இந்த வேலையை வாங்கிட்டா மொத்த தோட்டத்தை நீ வித்துருவ. வித்தாலும் பரவாயில்ல, செத்தாலும் அடுக்குமொழி வேறையா? ஆமா. வா. என்ன அது மாதா கோயில் கூட்டி போற மாதிரி இப்படி கூட்டி போறா? இப்படி கூட்டிட்டு போய் என்ன செய்ய போறா? இதுக்கு பேர் தாங்க மண்வெட்டி. 16ஆம் நூற்றாண்டுல மஞ்சக்கோணாம்பாளையத்துல கருப்புசாமி கவுண்டர் ஒருத்தர் கண்டுபிடிச்சாருங்க. இதை கண்டுபிடிச்ச அன்னைக்கே சின்ன வீட்டு தகராறு வந்து அவர் பொண்டாட்டி இந்த மண்வெட்டியாலேயே அவர் ஒரே போடா போட்டு கொண்டு போட்டாளுங்க. புடிங்க. இதை வச்சு நான் என்ன பண்றது? என்ன வேணாலும் பண்ணலாங்க. புடிங்க, பண்ணலாங்க. அப்பா அம்மா, பாத்தீங்களா? நீங்க விவசாயம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தென்னை மரம் இல்லாமே அழனி வந்துருச்சு. நீ குச்சியே இல்லாம படி வாங்க போற. சாப்பிடுங்க. என் மேல உனக்கு எவ்வளவு பிரியம் பங்காளி. என்னையா நீ எது கிடைச்சாலும் தடவற? உனக்கு இல்ல, அவங்களுக்கு. அவங்க தான் களைச்சு போய் இருப்பாங்க. வேண்டாங்க, எனக்கு களைப்பு முக்கியம் இல்ல, உழைப்பு தான் முக்கியம். என்னங்கடா இது ஆளாளுக்கு அடுக்குமொழி பேசுறீங்க? இங்க கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சு. நாம அப்படி போய் விவசாயம் பண்ணலாம். ஏன்பா, நான் ஒரு ஆள் ஒரு கூட்டமா தெரியுதுனா? கூட்டத்தில் 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. எது? நம்ம அங்க போலாம். விவசாயம் இது என்னையா புதுமையான விவசாயமா இருக்கு? அவன் ஏக்கர் கணக்கில் தான் சொல்லி கொடுப்பான். இவன் இன்ச்சு பை இன்ச்சா சொல்லி கொடுக்கறானே. இவன் தோப்ப விக்கிறது உறுதி. விவசாயமா நீ பண்ற? பண்ணுவ பூடுங்கடா. அந்த அளவுக்கா? சுமந்திராலயா, உங்க காதல் இவ்வளவு ஆழத்துக்கு போயிருச்சா? தப்பா நினைக்காத தனிசாமி. திடீர்னு ஆத்தா வந்துட்டாங்க. அதனாலதான் தொட்டிக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிட்டோம். இவ்வளவு பெரிய தோட்டத்துல உனக்கு ஒளியறதுக்கு வேற இடமே கிடையாதா? தொட்டி தான் கிடைச்சதா? அது என்ன சைடுல கை விட்டு தேடுற? இன்னொரு பொண்ணு கிடைச்சா அமுக்கலாம்னா? இல்லப்பா, திலகாக்கு நீச்சல் தெரியாதுல்ல, அதனாலதான் நான் நீந்திக்கிட்டு இருக்கேன். நீச்சலா? ஏயா, தண்ணி இல்லைன்னா மீனே நீச்சல் அடிக்க முடியாது. நீங்க எப்படி அடிக்கிறீங்க? நீச்சல் அடிக்க தண்ணி வேணுமா? மனசு இருந்தா போதாதா? சுத்தம் கருத்துதான். கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு கருத்துதான். கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சு. நாம தண்ணிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாமா? போங்க, உள்ளே ஒளிஞ்சு போங்க. யார் சொன்னது? பஸ் கண்டுபிடிச்ச காலத்துல இருந்து எங்க பரம்பரையே டிக்கெட் எடுத்தது இல்ல. யாரா அது? கண்ணு கூசுற அளவுக்கு கருப்பா ஒரு கலர்ல. என் பேரு மானஸ்த. என்னது மானஸ்தனா? டேய், ஓடுற பஸ்ல போறோங்கிற தைரியத்துல என்ன பேர் வேணாலும் சொல்லலாம்னு நினைச்சிட்டியா? உன்ன பேரை சொல்லு, இல்லன்னா ஒளிச்சு தள்ளி விட்டுருவேன். அட நிஜம்தாங்க. என் தங்கச்சி அழகுமணிக்கு கோட்டையூர் ஜமீன்ல மாப்பிள்ளை பார்த்து வரேன். என்னது, உன் தங்கச்சி பேரு அழகுமணியா? அவளுக்கு கோட்டையூர் ஜமீன்ல மாப்பிள்ளை பாத்தியா? இதை என்ன நம்ப சொல்றியா? நீங்க நம்புனா நம்புங்க, நம்பாட்ட போங்க. இங்க பாருங்க, இதான் என் தங்கச்சி. மகாராணி மாதிரி இருக்கிற என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல மாப்பிளைய கட்டி கொடுக்க வேண்டியது இந்த அண்ணனோட கடமை இல்லையா?
கடமை தான். ஆனா உங்க தங்கச்சி கலருக்கு உங்க கலருக்கு நிறைய டிஃபரெண்ட் இருக்குங்களே. நான் எங்க அப்பா கலருங்க, ஆ? என் தங்கச்சி அம்மா கலருங்க. ஆ. அம்மா வெஸ்ட் ஜெர்மன், வெள்ளை வெள்ளையேன்னு இருப்பாங்க. எங்க அப்பா இரண்டு ஆப்பிரிக்கா, நான் அப்படித்தான் இருப்பேன். ஓ, நீங்க ஒரு அசிங்கமான கிராஸா? அது சரி, உங்க அப்பா அம்மா உயிரோடு இருக்காங்களா? இல்லங்க, செத்து போயிட்டாங்க. தப்பிச்சுட்டாங்க. சாட்சியே இல்லாத ஒரு தங்கச்சி போட்டோ வச்சுட்டு பஸ் அலையறான். அப்புறம் உங்க தங்கச்சிக்கு ஜமீன்ல மாப்பிள்ளை பேசி முடிச்சிட்டீங்களா? சேச்சே, ஜமீன்ல பணம் இருக்கலாம், ஆ. ஆனா மூஞ்சி இல்லையே. மூஞ்சி இல்லாம பின்ன ஜமீன் முண்டத்தோடவா திரியறான்? நான் எதிர்பார்க்கிற மூஞ்சி இல்லையே. நீங்க எந்த மாதிரி மூஞ்சி எதிர்பார்க்கறீங்க? நீங்க பஸ்ல டிக்கெட்டே எடுக்கலனாலும் ஆ. உங்க பர்சனாலிட்டியே வேற. ஆ. என் தங்கச்சியை உங்களுக்கே கொடுக்கலாம்னு இருக்கேன். ஈ, ஐயோ. ஆ. மாப்பிள்ளை, இந்தாங்க பழம் இது சாப்பிடுங்க. உங்களுதான். என்னது இல்ல, நான் தான் பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்க வக்கீல்லாம் வந்துட்டு இருக்கேன். எல்லாம் கீழே இருக்காங்க, மாங்காய் மாட்டேங்குது. அவங்களுக்கு தான் சாப்பிடுங்க. ஐயோ, நான் குளிக்காம சாப்பிட மாட்டேன். ஆட நான் கூட தான் குளிக்கல. பஸ்ல தேங்காய் இருக்கு குளிக்கிறதுக்கு. ஆ. மழை பெஞ்சு நனைஞ்சா தான் உண்டு. ஆ. இன்னைக்கு ஒரு நாளைக்கு சாப்பிடுங்க. அப்ப சட்டை பண்ணிக்கலாமா? சார், நிறைய மடைகள் சட்டை இருக்கு, எடுத்து போடுங்க. என் கலருக்கு இதெல்லாம் மேட்ச் ஆகாது, உங்களுக்காக மாத்திக்கிறேன். மாப்பிள, ஆ? உங்க தங்கச்சி எனக்கு கட்டி கொடுத்தீங்கன்னா ஆ. என் கண்ணை போல பாத்துக்குவேன். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? ஆ? நான் என்ன கேட்டேன், ஏன் அறீங்க? நான் முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அன்னைக்கு பார்த்து பள்ளிக்கூடம் தொப்படி இடிஞ்சு போச்சு. ஓஹோ. அவசரமா இருக்குன்னு எங்க அப்பச்சி பள்ளிக்கூடத்துக்கு என்ன அனுப்பல. சரி விடுங்க, மன்னிச்சிட்டேன். ஒரு 5000 ரூபாய் பணம் இருந்தா என் தங்கச்சி கட்டி கொடுத்துருவேன். அதுக்கு எனக்கு தாராளமா கொடுத்துட்டா போகுது. ஆ. இன்னைக்கே நம்ம பாக்குறதுல மாத்திக்கலாம். புடி. பாலக்காட்டு ஐயர் விபூதிக்கெல்லாம் அசிய மாட்டா போல இருக்கு. பகல்லே வந்து ஆட்டம் போட ஆரம்பிச்சுட்டாளே. இந்த பேய நான் எப்படி விரட்டுவேன், என்ன பண்ணுவேன்? அடே தண்ணி சாமி, நீயா? ஏண்டா, நானே பயத்துல நடுங்கி போயிருக்கிறேன். நீ வேற சத்தம் இல்லாம வந்து ஏண்டா சொல்ற? ஆத்தா, இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு. ஆ. வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பாத்துருக்காங்க. சரி, இப்ப இவருக்கு என்ன? இவரோட தங்கச்சி அழகுமணிய ஆ. நான் கல்யாணம் கட்டிக்க போறேன். ஏப்பா, இவர் தங்கச்சி அழகு மணி, நான் நம்பணுமா? அத்தா, ஆ? அந்த குடும்பத்திலே இவர் ஒருத்தர் தான் தப்பா பிறந்துட்டாரு. ஆ. இவர் தங்கச்சி அழகுமணி. ஆ. அழகோ அழகு. ஆ? நானே போட்டோ பார்த்தானு முடிவு பண்ணேன். இப்ப எங்க வந்த? அந்த பொண்ணை நான் கட்டிக்கலாம்னு இருக்கேன். அதுக்கு நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். மோளம் அடிக்கணுமா? மாப்பிள ஒரு 10 நாள் என் கூட தங்குறாரு. தங்கட்டும். அந்த உங்க வீடு இருக்குல்ல, ஆ. அதுக்கு எதிரில் ஒரு வீடு இருக்குல்ல, ஆ. அதை எனக்கு கொடுங்க. ஆ. நாங்க 2 பேரும் தங்கிக்கிறோம். தண்ணி சாமி, இங்க வா. சத்தம் போட்டு பேசாத. ஏன்? ஏன்டா கத்துற? மெதுவா பேசு. நீ கேட்டியே, அந்த வீட்டுக்கு இப்பதான் புதுசா பேய் ஒண்ணு குடி. அதனால 1000 2000 பணம் வேணாலும் கொடுத்துறேன். எப்படியாவது அந்த பேய் அங்க இருந்து விரட்டிட்டு நீயே குடி இருந்துக்க. அந்த வீடு எனக்கு வேண்டாம் அத்தா. நான் பேசாம சுடுகாட்டுல வீடு பாத்துக்கிறேன். காத்தோட்டமா வாழ்ந்துருக்கோம். ஏன்டா நீ வேற விசில் அடிச்சு பயமுறுத்துற? மச்சான் கூப்பிடுறாரு, போ. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ, வீட்டுல இருக்கிறத ஓட்டிட்டு பணத்தை வாங்கி ஏன்ட்ட கொடுக்குறீங்க? ஏய், ஓட்டுறதுக்கு அது என்ன ஆடா மாடாடா பேய்டா? மை சிஸ்டர் வாண்டே. எஸ். போய் ஓட்டுங்க, போங்க. டேய், ஏன்டா இப்பவே கொட்டடிச்சு என்ன பயமுறுத்துற? இந்த பாரு, நல்லா கேட்டுக்க. இந்த நடு ராத்திரியில முதல்ல சலங்க சத்தம் மட்டும் கேட்கும். காத்துல செத்தையெல்லாம் பறக்கும். அப்புறமா தான் அந்த அன்னக்கிளி பேய் வருவா. பின்னாலேயே மந்திரிச்சு விட்ட மாதிரி என் பேரை முத்துவேலும் வருவான். பொம்பளையா இருந்தா போதுமே, பேயா இருந்தாலும் உன் பேரை பின்னாலேயே சுத்துவானே. அவனை விடுறா. அட பண்ணாடிக்கு பிறந்தவனே, ராத்திரில சிரிச்சு ஏன்டா எங்களை பயமுறுத்துற? டேய், வந்துட்டா. யாரு? அன்னக்கிளி. அன்னக்கிளி உன்னை தேடுது. 6 மாசம் 1 வருஷம் அவரம்பூ காட்டுக்குள்ளே. என்னடா இப்படி உதர்ற? பயமா இருக்கு. அத்தா, இது பேயும் இல்ல பிசாசும் இல்ல, உன் பேரனோட செட்டப். என்னப்பு? செட்டப். செட்டப்பா? ஆமா, இது ஒரு அனாதை பொண்ணு. பகல் பூரா தோட்டத்துக்கு அழைச்சிட்டு வந்து விவசாயம் சொல்லி தரேன்னு டூயிட் பாடுறான். ராத்திரில பேயின்னு சொல்லி இங்கேயும் அழைச்சிட்டு வந்துடுறானா? என் பேரனா? உன் பேரன் தான். ஆத்தா, பொம்பளையா இருந்தா போதும், செத்த புணத்தை கூட உன் பேரனை நம்பி விட்டுட்டு போயிட முடியாது. தண்ணிசாமி, நெசமா தான் சொல்றியா? நிஜமா தான். இரு, என்ன நானே பாத்துட்டு வந்துடுறேன். ஐயோ அம்மா, ஏண்டா குழந்தைக்கல்ல கால்ல போட்ட மாதிரி இந்த மிதி மிதிச்ச? அந்த பொண்ணை பேயல்னு சொல்லி கிளவிட்டு இருந்த வர பணத்தை கெடுத்து விட்டியே. இவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தா என் சிஸ்டரை உனக்கு எப்படியா கொடுக்கறதே? மாப்பிள, கோச்சுக்காதீங்க. இந்த பேய் போனா போட்டு, சுடுகாட்டுல இன்னும் எத்தனையோ பேய்கள் இருக்கு. அதை ஓட்டியாவது உங்களுக்கு நான் காசை கொடுத்துறேன். ஆனா உங்க தங்கச்சி மட்டும் எனக்கு கட்டி வச்சிருக்க மாப்பிள. அங்க ஓட்டினா பணம் வராது, எலும்பு கூடுதா வரும். வந்த எடுத்து வாயில குத்திக்கிடா. ஏன் அப்படி என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல,
நீ செத்து போனதுக்கு அப்புறம் கூட அழகா தான் இருக்க. செத்ததுக்கு அப்புறமா? இல்லடா, நீ இந்த வெள்ளை புடவையெல்லாம் கட்டு பேய் மாதிரி வேஷம் போட்டு வந்தில்ல, அதுல ஒரு ரேஞ்சு தான். ரேஞ்சு இருப்பாடா இருப்பா. அவன் மட்டுமா பேய வேஷம் போட்டா? நீ தானே இத்தனை நாள பேரன வேஷம் போட்டிருக்க. இல்ல அத்தா, நான் தோட்டத்துல வேலையை முடிச்சு வந்துட்டு இருந்தேனா இந்த அண்ணன் போய் வந்து திடீர்னு முன்னாடி குறிச்சிருச்சு. குத்துச்சரிச்ச குதிக்கட்டும். டேய் தண்ணிசாமி, குட் மார்னிங். நீ எப்ப தனிச்சாமி வந்த? நாங்க வந்து 30 வருஷத்துக்கு மேல ஆகுது. முத்துவேலு, சும்மா சொல்லக்கூடாதுப்பா. நான் 100 மில்ல தான் கேள்விப்பட்டிருக்கேன், நைட் ஷிஃப்ட் டே ஷிஃப்ட்னு. நீ அதையும் தாண்டி ஓவர் டைம் போட்டு லவ் பண்ற முத ஆளு நீதான்ப்பா. ஆனா இந்த பொண்ணை சும்மா சொல்லக்கூடாது, சளைக்காம உனக்கு ஈடு கொடுத்து லவ் பண்ணுதே. அடே, இது பொண்ணு இல்லடா, பேய். இதா பேய். பேய்க்கு தரையில கால் படக்கூடாது. இது தலை பேய்ப்பா. இல்ல, இது நுர பேய். ஐயோ, சுத்தி நிக்கிறவங்க மூஞ்சியே சரியில்லை. போட்டோவையும் இந்த பார்வை பாக்குறானுங்களே. பொண்ணு கிடைச்சா விடுவானுங்களா? சீக்கிரமா தாலியை கட்டி ஓட்டிட்டு போயிடணும். தங்கச்சி, அத பத்தியா மாப்பிள்ள உனக்கா காத்துக்கிட்டு இருக்காரு. வாமா. அப்படி பத்தியாமா போட்டோ வச்சு ரசிக்கிறேன். உட்காருமா, பார்த்து உட்காருமா. மாப்பிள்ள, உங்க அழகு மணி வந்திருக்கு, பாக்குறீங்களா? லல்லா. ஆ! ஐயோ அம்மா! என்ன 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 என்னங்கடா இது? பொண்ணை கேட்டா தும்பிக்கை இல்லாத ஒரு யானை கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. தம்பி, நீ அன்னைக்கு அவ்வளவு தூரம் அடம் முடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன அழகு மணி இவதான், மானசோட தங்கச்சி. இதுக்கு பேர் அழகுமணி. அவன் மானஸ்னா எட்டி இடுப்பு மேல மிதிச்சு விடுவேன். இந்த பாருங்க, முகூர்த்த நேரம் தவறுது. முதல்ல தாலி கட்டுங்க, அப்புறம் பேசிக்கலாம். அப்புறம் எப்படியா பேசுறது? இது கழுத்துல தாலியை கட்டினா பேச்சே வராதேடா. இந்த படத்தை பாருங்க ஐயா. ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க? நீ சினிமாவே பார்த்தது இல்லையா? இல்லையே. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என் பொண்டாட்டியை கூட்டிட்டு போய் முத வாட்டியா ஒரு சினிமா பாக்கலாம்னு நினைச்சிருந்தேன். என் ஆசையில படுவாவி மண்ணை போட்டான் ஐயா. இந்த போட்டோ சினிமா நடிகை ஸ்ரீதேவியோட படம். எது? சினிமா நடிகை ஸ்ரீதேவியா? ஆமா. இத மானஸ்த உங்ககிட்ட கொடுத்தான்னு சொல்றியே, எப்படியா நம்புறது? டேய், வாய் திறந்த உள்ள கை விட்டு நாக்க பிடிங்க வெளியே வச்சிருடா. ஏண்டா அப்ப நான் போய் பேசுறேனா? டேய், இந்த படத்தை நீ என்கிட்ட காட்டல? போட்டோவா? நான் பார்த்ததே இல்லையே. யோ, போய் சொல்றாயா இவன்? நீங்க தான் வீட்டுக்கு வந்து இந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. யாரு இந்த கருமத்தை நான் பிடிச்சிருக்கேன்னு சொல்லணும்? பாய்க்கு ருசியா பாயசம் சாப்பிடல? பாயாசமா? அதுக்கு நான் பால் நாள் குடிச்சிட்டு போயிருப்பேன்டா. யோ, இந்த பொண்ணை கண்டுபிடிச்சு நான் தாலி கட்டுறேன். அப்ப என் தங்கச்சியோட கதையே? யோ, என்ன விளையாடுறியா? ஒரு அடி எடுத்து வச்சா காலை வெட்டி விடுவேன். முதல்ல தாலி கட்டியா? ஐயா, உங்களுக்கு எல்லாம் இதயமே இல்லையா? நீங்கள் அக்கா தங்கச்சியோட பிறந்திருப்பீங்க, அண்ணன் தம்பியோட பிறந்திருப்பீங்க. என் வாழ்க்கையை பரியாக்கிறாதீங்க ஐயா. அது மூஞ்சிய பாருங்க ஐயா, ஹோட்டல்ல வடை சுடுற சட்டி மாதிரியே இருக்கு. இதோட எப்படியா நான் தாலி கட்டி குடும்பம் நடத்த முடியும்? அது அன்னைக்கு வீட்டுக்கு போய் பாயசம் சாப்பிட்டு இல்ல, அன்னைக்கே யோசிச்சிருக்கணும்யா. ஏய், பெரிய மனுஷன் பாக்குறேன், இல்ல நான் அப்பி போடுவேன். இந்த லொல்லெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஐயோ, ஓடுறாரு. ஏய், வேணாம். ஏய், அமுக்கியா. ஐயோ, வந்துடுங்கய்யா. விடுங்கய்யா. மாப்பிள, அழாதீங்க. எங்க பொண்ணை கட்டிக்கிட்டதுனால பெரிய தியாகி ஆயிட்டீங்க. ஏய், இந்த எகத்தாளம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ யாரா? பொண்ணுக்கு தாய் மாமன். தாய் மாமனா? நீ பேய் மாமன். ஏன்பா, உங்க பரம்பரையிலேயே யாருமே சிகப்பா பிறந்து இல்லையாப்பா? மாப்பிள்ள, ஏய், இந்த மாப்பிள கீப்பிளன்னு சொந்தம் கொண்டான்னு பிச்சு போடுவோம் படுவான். என் கண்ணையே உங்கள்ட்ட ஒப்படைக்கிறேன். கண்ணையே ஒப்படைக்கிறியா, கண்ணுக்குட்டி ஒப்படைக்கிறியாடா? அதுல எப்போ நான் ஆனந்த கண்ணீரை தான் பார்க்கணும். கண்ணே தெரியல, அப்புறம் ஆனந்த கண்ணீர் எங்கடா பாக்குறது? 2 கிளாஸ் வாங்கி ஊத்தி விடு. தங்கச்சி அழகுமணி. டேய், இந்த பேர் இதுவே கடைசியா இருக்கணும். இனி ஒரு தடவை அழகுமணின்னு நாக்க புடிச்சு கிள்ளி போடுவேன். நீ மஞ்சள் குங்குமத்தோட நீளோடி வாழணுமா? ஏய், ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணாதடா. இதுல மஞ்சளும் குங்குமம் எங்கடா தெரிய போகுது? பேய்க்கு சேலையை கட்டி கூட்டி வந்து நிறுத்திக்கிட்டு மஞ்சளுங்கிறான் குங்குமம்ங்கிறான். ஒரு டப்பா தார வாங்கிட்டு வந்து ஊத்தி விடுங்கடா, பல்லு கருப்பா போகட்டும். டேய், என்னை ஏமாத்தி இந்த காட்டேரியை என் தலையில கட்டி வச்சுட்டேன். போனா போகுது. அந்த 5000 ரூபாய் பணத்தையாவது திருப்பி கொடுறா. அதை வச்சுதானே இந்த கல்யாண மண்டபத்துல கல்யாணம் நடத்தினேன். எது? இப்ப நடத்துனதுக்கு பேரு கல்யாண மண்டபமா? பிஞ்சு போன கூரைக்குள்ள உட்கார வச்சு தாலியை கட்ட வச்சுட்டு 5000 ரூபாய்க்கு நீ கணக்கு காட்டுறியா? படுவா உன்னை அடிச்சேன்னா. ஐயோ, மாமாங்கிறாளே, நெஞ்சு வலி தாங்கல அம்மா. தங்கச்சி, கவலைப்படாத. உன் குரலை கேட்ட உடனே மாப்பிள்ளை இன்ப அதிர்ச்சியில மயங்கி விழுந்துட்டாரு. குழந்தை பிறந்தா எல்லாம் சரியாயிரும். நீங்க பிறந்ததே தப்பு. உங்களுக்கு ஐயோ, புரிஞ்சுக்கணும், தங்கச்சிதானே.